ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரோ மூலிமா என்ன பரிகாரங்கிறத இதில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 7ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. ஒரு எச்சரிக்கை நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கை நிறைந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளானது வருது. கரிநாள் அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக வெளிவரக்கூடிய நாள். இந்த கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு மேக்சிமம் வெளியில் வரதை அவாய்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா, இந்த நாளில் வெளிவரும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் உடலை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு வெளியில் வரதை மேக்சிமம் தவிர்த்துக்கணும். ஸோ நாளை நாள் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய எச்சரிக்கையான நாள். ஸோ கரிநாளுங்கிறதுனால நாளை நாள் வெளியில் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை வரவேண்டிய சூழ்நிலை இருந்தால் கொடைகளுக்குள்ளே வாங்க, கொடைகள் எடுத்துக்கிட்டு வாங்க. நிழல்லே நாளை நாள் ட்ராவல் பண்ணுங்கள். வெயிலை தயவு செய்து உங்கள் மேலே படவிடாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால எளிமையாக வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு வெத்தடையில் ஒன்று தடவி வைக்கணும். அது என்ன தடவி வைக்கணும், பஞ்சமுக விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஏராளமாக இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரிசை கட்டி நமக்கு நிற்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கொடு கடவுளே என்று வேண்டாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அது இந்த உலகமே அழிந்தாலும் நிச்சயம் நடக்காத ஒன்று. நடக்காத ஒரு விஷயத்தை கடவுளிடம் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனைகள் சூழ்ந்தது தான் வாழ்க்கை. அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய தைரியம் எனக்கு வேண்டும், பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வழியை எனக்கு காட்டு கடவுளே என்று கும்பிட்டாலே உங்களுடைய பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும். அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை கண்டிப்பாக அனைவரும் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். கோவிலில் மரத்தடியில் எல்லாம் ஒருமுக விநாயகர் தான் நமக்கு காட்சி தருவார். ஆனால் அன்றாட பிரச்சனைகளை பஞ்சாக பறந்து போக வேண்டும் என்றால் நம்ம வழிபட வேண்டிய விநாயகர் பஞ்சமுக விநாயகர். 5 முகம் கொண்ட பஞ்சமுக விநாயகர் வழிபாட்டை நாளை தினம் நாம் எப்படியுமே செய்தாகணும். இந்த விநாயகருக்கு முன்பு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன, ஆன்மீக சார்ந்த அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பஞ்சமுக விநாயகரை கைபேசியில் புகைப்படமாக வைத்து கூட வழிபாடு செய்தால் கூட போதும். திருவுருவப்படம் வாங்கி பூஜையில் மாட்ட வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. ஒவ்வொரு புதன்கிழமையுமே இதை நாம் செய்யணும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் மனதில் நினைத்து நாம் எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதுபோல் பஞ்சமுக விநாயகரை மனதில் நினைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு சிட்டிகை சர்க்கரை, 2 அருகம்புல் அந்த தண்ணீரில் போடுங்க. அந்த கிளாஸ் தண்ணீர் உங்கள் கையில் வைத்து கொண்டு விநாயகரை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடித்து விடுங்க. விநாயகருக்கு உண்டான மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கஜமுகனே நமக, இதுதான் அந்த மந்திரம். நீங்கள் தண்ணீரை கையில் வைத்து அதுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். தண்ணீருக்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரத்தின் சக்தி அந்த நீரில் இறங்கிவிடும். பிறகு அந்த தண்ணீர் தீர்த்தமாக மாறும். இதை நாம் குடிக்கும்போது நம்ம உடலுக்குள்ளே யானை பலம் வந்துவிடும். பிரச்சனைகளை சுலபமாக எதிர்கொண்டு சமாளித்து கொள்ளலாம்.
இந்த வழிபாட்டை நாளை நாள் காலை 7:11 மணிலிருந்து 8:11 மணிக்குள் செய்து முடித்திட வேண்டும். இந்த 1 மணி நேரத்திற்குள் இடைப்பட்ட காலத்தில் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை துவங்கினாலே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிசாக பாதிப்புகளை கொடுக்காது. இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர் வெற்றியை பெறுவதற்கு இந்த விநாயகருடைய அருள் ஆசி இந்த பரிகாரம் மூலிமா வழங்கிடுவார். பொதுவாக இந்த பெரிய பெரிய தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பு சிறு தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது விநாயகருக்கு முன்னால் வாகனமாக எலி இருக்கக்குள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு அந்த மூஷிக வாகனனை ஒரு முறை வணங்கி விடுங்க. சிவன் கோவில்களுக்கு செல்வதற்கு முன்பு நந்தி தேவருக்கு வணக்கம் சொல்லுங்க. முருகல் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு வாசலில் இருக்கக்கூடிய மயிலுக்கு நன்றி சொல்லுங்க. இதே போல் கடவுளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய இந்த சிறு தெய்வங்களை முதல்ல நாம் வழிபாடு செய்யும்போது கடவுளிடமிருந்து நமக்கு அருளாசி சுலபமாக கிடைக்கும் என்று சொல்வாங்க. அதுபோல தான் விநாயகரை நாளை நாள் வணங்க வேண்டும். அந்த கஜமுகனை யானையை வணங்க வேண்டுவதற்கு முன்னாடி, அதாவது கஜமுகனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வணங்குறதுக்கு முன்னாடி எலி விநாயகருடைய வாகனமாக இருக்குது. அதனால் எலியை வணங்குறது நல்லது. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை நாள் பின்பற்றி கண்டிப்பாக பலன் பெறுங்க. ஆக்சுவலி பஞ்சமுக விநாயகர் வழிபாடு ஏன் நாளை நாள் செய்ய சொன்னோன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவமியானது வருது. அதனால தான் இந்த திதியில் இந்த பரிகாரம் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு இந்த புதன்கிழமை வழிபாடு சொன்னேன். இப்போ இன்னொன்று என்னென்னா, நாளைய புதன்கிழமை உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் செய்திங்கன்னா, அதாவது வெத்தலை மேலே இதை தடவினிங்கன்னா அடுத்த புதன்கிழமை வரத்துக்குள்ளே பண கஷ்டம் எல்லாம் தீரும். ஓரளவு வராத பணம் கூட வீடு தேடி வரும். அதற்கு என்ன பண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. வெத்தலைங்கிறது வெற்றி இலை என்று கூட சொல்லலாம். வெற்றிலையை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். குறைந்த செலவில் எளிமையான இந்த வெற்றிலை பரிகாரத்தை நாளை புதன்கிழமை அந்த பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்யாட்டியும் எதையாவது செய்து பாருங்கள். அடுத்த புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும். உதாரணத்திற்கு வராத கடன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வருமானம் இதன் மூலிமா கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வருமானத்திற்கு உண்டான வழி பிறக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் விசேஷம் வைத்திருந்துருப்பீங்கள்ல, அதுக்கான பணம்லாம் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டும். ஆனால் தாமதமாகி கொண்டே இருக்குன்னா அந்த பணத்தை கூட சீக்கிரம் வர வைக்க முடியும். அதுக்கு பணம் தரக்கூடிய புதன்கிழமை பரிகாரம் வெத்தலையில் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாமா? இந்த பரிகாரத்திற்கு கிழிசல் இல்லாத வெத்தலை 3 தேவை. சுத்தமான பசுனை சிறிதளவு, 1 ரூபாய் நாணயம், சதுர வடிவில் சின்னதாக ஒரு பட்டு துணி. இந்த 4 பொருட்கள் இருந்தால் போதும். பட்டு துணி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரிதான், ஆனால் பயன்படுத்தாத புது பட்டு துணியாக இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நாளை புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்க. ஒரு தாம்பழத்தட்டு வைத்து அதில் பட்டு துணியை விரித்து வைத்து கொள்ளுங்க. அதன் பக்கத்தில் தயாராக இருக்கக்கூடிய வெத்தலையையும் நெய்யையும் எடுத்து வைத்து கொள்ளுங்க. அப்புறம் ஒவ்வொரு வெத்தலையாக கையில் எடுத்து அந்த வெத்தலைக்கு மேல் நெய்யை உங்கள் விரல்களால் தொட்டு தடவுங்க. தடவும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து அந்த பண கஷ்டம் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நெய்யை வெத்தலையின் மேலே தடவுங்க. 3 வெத்தலைக்கு மேல் பக்கமும் நெய் தடவி விட்டு ஒவ்வொரு வெத்தலையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அடுக்கி கொள்ளுங்க. மேலே 3ஆவதாக இருக்கக்கூடிய வெத்தலைக்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வைத்திருங்க. வெத்தலையை அப்படியே சுருட்டி அந்த பட்டு துணியில் வைத்து மடித்து இந்த மூட்டையை அப்படியே பண வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை பழைய வெத்தலையெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. 1 ரூபாய் நாணயத்தை மீண்டும் பரிகாரம் செய்வதாக இருந்தால் அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு அதே 1 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துங்க. முதல்ல பயன்படுத்திய பட்டு துணியை லேசாக தண்ணீர் அலசி காய வைத்து விட்டு அதையே மீண்டும் பரிகாரம் செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்க. பரிகாரத்தை 1 வாரத்தோடு நிறைவு செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் சேர்த்து விடுங்க. இந்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஸோ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த பரிகாரம் செய்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து வெற்றி அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி.